ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பைத்தம்பருப்பு இட்லிக்கு ஊற வைக்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பைத்தம்பருப்பு 1 டம்ளர், உளுந்து 1 டம்ளர், வெந்தயம் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் தண்ணியில் கொட்டி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி இட்லிக்கு எடுத்துக்க வேண்டியது. இட்லி, தோசை எல்லாமே வறுத்துக்கலாம். இது ஊற வச்சு காமிக்க ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிட்டு எல்லாம் இப்போ அரைச்சி மாவாக்கி நம்ம பைத்தம்பருப்பு இட்லிக்கு அரைச்சாச்சு. அரிசியே இல்லாமல் பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் அவ்வளோதான் ஊற வச்சு இட்லிக்கு அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 6-7 மணி நேரம் புளித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம பைத்தம்பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்திருந்தோம். பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அதை இட்லி வாக்க போகிறோம். இப்போ எப்படி வாக்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி ஊற்றி வச்சுருக்கேன், மூடி வச்சிட்றேன், வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பைத்தம்பருப்பு இட்லிக்கு ஒரு தக்காளி சட்னி பண்ணிடலாம். தக்காளி நறுக்கி போட்டுருக்கேன், அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 சோம்பு போட்டுக்கலாம், கடுகு 2 போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், 2 மிளகா போட்டுக்கலாம். கீரி போட்டிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா. வதக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், தனி மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், கரம் மசாலா கொஞ்சம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி அரைச்சி விழுத விட்டுட்டேன், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் சட்னி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், சால்ட்டு கொஞ்சம். நல்லா கொதிக்கிட்ட பார்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே இட்லி வெந்துட்டா பார்க்கலாம். இட்லி சூப்பராக வெந்திருக்கு, எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சுருக்கேன், கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி தூக்கிடலாம். நம்ம இட்லியும் ரெடி ஆகிடுது, பார்க்கலாம். உங்களோட இட்லியும் பைத்தம்பருப்பு இட்லியும் தக்காளி சட்னி ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க, சூப்பராக இருக்கும். பாய்.